start. Ready? பார்க்க வந்த அனைவருக்கும் வணக்கம். ஆமா, அனைவருக்கும் வணக்கம். தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம். பெற்றோர்களுக்கும் வணக்கம். வணக்கம். என் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். வணக்கம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வீதியில் பாட வீதியில் பாட ஆமா வீதியில் பாட வந்தல் வாட்டாளே மகளே வந்தல் வாட்டாளே மகளே சந்தத்தோடும் தாளத்தோடும் சிந்து கவி பாட சிந்து கவி பாட வந்து விட்டோம் மேடையிலே இங்க கலை திருவிழா பார்க்க வந்த அனைவரையும் வரவேற்கலாமா? ஓ வேஷா வரவேற்கலாமே. வந்தனோ வந்தனோ இங்கு வந்த எல்லாருக்கும் வந்தனோ வரும்போது ஆங்கி வந்த சந்தனத்தை பூசுங்க சந்தோஷமா கேளுங்க சந்தனத்தை பூசுங்க சந்தோஷமா கேளுங்க. வரவேற்பு கொடுத்தாச்சு. இப்ப நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? அதை நீங்க சொல்லுங்க. சரி சொல்றேன் கேளுங்க. பாப்பா பாப்பா கதை கேளு பூமியை பற்றி கதை கேளு 20ஆம் நூற்றாண்டின் மத்தியிலே தொடங்கிய வெப்பம் கூடுதே. பாப்பா பாப்பா கதை கேளு பூமியை பற்றி கதை கேளு 20ஆம் நூற்றாண்டின் மத்தியிலே தொடங்கிய வெப்பம் கூடுதே. என்ன சொல்றீங்க? புரியலையே. ஒண்ணுமே புரியல உலகத்துல என்னமோ சொல்றீங்க ஒண்ணுமே புரியல. உலகத்துல நிலம் நீர் காற்று இது எல்லாத்தையும் வெப்பம் கூடிக்கிட்டே இருக்கு. அப்படியா? அப்ப என்ன ஆகும்? கடலுக்கு அடியில அப்படியா? அப்பனா என்ன ஆகும்? அப்படி கேட்கலாம். அப்படியா? அப்ப என்ன ஆகும்? கடலுக்கு அடியில பனிக்கட்டி உருகுது. கடல் மட்டம் உயர்ந்து தண்ணி நிலத்துக்கு வரும். அப்புறம் சொல்லுங்க. அடுத்து எரிமலை வெடிக்கும். எரிமலை வெடிக்குதா? ஆமா, அது வெடிச்சா வளிமண்டலத்துல உள்ள புகையோட கலந்துரும். கிட்ட போக முடியாது, மூச்சு விட முடியாது, வானத்துல வானூர்திலாம் போக முடியாது. அப்படியா? அதை விட அதிகமா வரும். நிலக்கரி புகையினிலும் தொழிற்சாலை புகையினிலும் ஓசோன் படலம் பாதிக்குதே. நிலக்கரி புகையினிலும் தொழிற்சாலை புகையினிலும் ஓசோன் படலம் பாதிக்குதே. நீங்க நிறைய சொல்றீங்க, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அப்புறம் சொல்லுங்க. வெயில் அதிகமாகுது, மழை அதிகமா பெய்யுது, சில நேரம் வறட்சியாகுது. விவசாயம் பாதிக்கும். விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விவசாயம் குறைஞ்சுக்கிட்டே வருது. தூங்க மாட்டோம், வெயில் அடிச்சா தாங்க மாட்டோம், மழை புயல் அடிச்சா தூங்க மாட்டோம், தொழில் புரட்சி செய்யாம முன்னேற மாட்டோம். வெயில் அடிச்சா தாங்க மாட்டோம், புயல் அடிச்சா தூங்க மாட்டோம், தொழில் புரட்சி செய்யாம முன்னேற மாட்டோம். அப்ப நீங்க நான் பாடுறதுதான் கேக்குறீங்களா? நான் சொல்ற விஷயத்த கேக்குறியா? கேட்டோமே. நாடு முன்னேற தொழில் புரட்சி வேணும்ல? வேணும்தான். சரி, ஏதாவது மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் நாம எல்லாரும் ஒரு மரம் வளர்க்கணும். ஒரு மரம் தானே? நிறைய வளர்க்கலாம், ஆனா குறைஞ்சது ஒன்னாவது வளர்க்கணும். சரி, போச்சு. இப்ப கூட நம்ம பள்ளியில ஒவ்வொரு பெண் குழந்தையும் மரக்கண்ணு வைக்கணும்னு சொன்னாங்களே, நீ வச்சியா? மட்டும் வைக்காது, அதுக்கு தண்ணி ஊத்தி பாதுகாப்பா வளர்க்கணும். புவி சூட்டை குறைக்கணும், வீட்டில் மரங்கள் வளர்க்கணும், சூழல் கெடுவதை நிறுத்தணும், சுகாதாரமாய் வாழணும். புவி சூட்டை நிறுத்தணும், சூழல் வீட்டில் மரங்கள் வளர்க்கணும், சூழல் கெடுவதை நிறுத்தணும், சுகாதாரமாய் வாழணும். புவிசூட்டை குறைக்க நாம மரம் வளர்க்கணும், மறுசுழற்சி செய்யற பொருட்களை பயன்படுத்தணும்.
நாம ஒவ்வொருவரும் கண்டிப்பா ஒரு மரக்கன்று நடணும். மாற்றம் மாணவர்களாகிய நம்மிடம் நிச்சயம் வரணும். வணக்கம் என்று சொல்லியே தில்லி பாட நன்றியுடன் முடிப்போமே. வணக்கம் என்று சொல்லியே தில்லி பாட நன்றியுடன் முடிப்போமே.